இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் எந்த காரியத்தை புரிய வைக்கிறான்னு தயவு செய்து எழுதிங்க. எனக்கு பயங்கரமாக புரிய வச்சார். நிறைய பேர் என் கண்ணில் முன்னாடி நிற்க வச்சு நிறைய பேர்கிட்ட இதை போய் சொல்லுனார். ஒருவேளை இதை நீங்கள் கேட்டுட்டதுக்கு பிற்பாடு யாருக்கிட்ட சொல்லணும்னு தோண்ட போய் சொல்லிடுங்க. ஸோப்பா நான் 3 நாளாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். 3 நாள் என் ஆண்டவர் தூங்க விடலை. 3 நாள் என்னால் தூங்க முடியல. திடீர்னு ஏஞ்சி உக்காரேன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். நான் எழுந்திரிச்சு உக்காரேன், ஒரு நோட்ஸ் எடுத்து பார்க்குறேன், என் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், அடுத்து வெளியில் போய் பார்க்குறேன், என்னென்னமோ செய்ய பார்க்குறேன். அவர் என்கிட்ட ஏதோ பேசணும்னு விரும்புகிறாரு. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்னால் நேரத்தை கொடுக்க முடியல. நான் எதையோ குறித்து நான் யோசித்துட்டு இருக்கிறேன். எந்தெந்த காரியத்தை குறித்தோ நான் யோசித்துட்டு இருக்கிறேன். அடுத்து என்ன நடந்துச்சு? சரி, நான் ஆண்டவரை உட்காரன்னு சொல்லி உட்கார்ந்த பாருங்க. அப்போ ஆவியானவர் என் காதில் ஒரு காரியத்தை போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய ஒவ்வொரு கிரியைகள், பிசாசுடைய ஒவ்வொரு கிரியைகளும், எவ்ரி சிங்கிள் ஒர்க் ஆஃப் எனிமி வேற எதுக்குமே கிடையாது, உங்களுடைய சிந்தையை டைவர்ட் பண்றதுக்காக தான். அல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன சின்ன சாத்தானுடைய கிரியைகள், சத்துருவுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன கிரியைகள், உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்க வீட்டில் ஒரு குழப்பம், திடீரென ஒரு ஃபோன் கால், திடீரென்று ஏதோ ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு துர்செய்தி, ஏதோ ஒரு காரியம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு பிசாசுடைய கிரியைகளும் வேற எதுக்குமே கிடையாது, உங்க சிந்தையை டைவர்ட் பண்றதுக்காக தான். ஏன் உங்க சிந்தையை டைவர்ட் பண்ணும் அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, யாருடைய சிந்தையை பிசாஸ் அதிகமா டைவர்ட் பண்ணுவானா, கவனிங்க, எவர்களுடைய சிந்தையை பிசாஸ் டைவர்ட் பண்ணுவானா, எவர்கள் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனுடைய பெரிதான திட்டங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அல்லது எவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ, எவர்களுக்குள்ள அதிகமாய் வெளிச்சம் இருக்கிறதோ, அவர்களை பிசாசானவன் டார்கெட் பண்ணி அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கே தெரியாம ஒரு வெளிச்சமானது பிரகாசிக்கும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கே தெரியாம உங்க உள்ளத்திலிருந்து ஒரு வெளிச்சமானது பிரகாசிக்கும். ஏசாயா 60 சொல்லுது இல்லைங்களா, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எபேசியர் 5:14 சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உனக்குள்ள பிரகாசிப்பார். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதிகமாய் ஆவியானுடைய வெளிச்சமானது உங்கள் உள்ளத்தில் அதிகமாய்விட்டால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனுடைய மனதின் ஆழத்தை கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்பீங்க. அப்படி நீங்க தேவனுடைய மனதின் ஆழத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் மனசுல இன்னைக்கு யாரையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ, எந்த ஆத்மாவெல்லாம் மீட்கணும்னு நினைக்கிறாரோ, ஏன்னா ஆண்டவருடைய மனதில் இருக்கிற ரொம்ப பெரிய பாரமே ஆத்மா பாரம் தான். அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ரெண்டாவது. உண்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவரோடு கூட என்னை இணைத்துக் கொள்கிறது தான் பெரிய பிளஸ்ஸிங்கே. பணம் செல்வாக்கெல்லாம் ரெண்டாவது. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஆவியானவர் நிமித்தமாய் உங்கள் மனதுல இன்னைக்கு யாரு சாக போறாங்கன்னு ஆண்டவர் சொல்லணும்னு விரும்புறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆவியானவரால நடத்தப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசியா நீங்க மாறிட்டீங்கன்னா, கவனிங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசியா மாறிட்டீங்கன்னா, ஆவியானவரால் நடத்தப்பட்டு நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்லா துதிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, நாளுக்கு நாள் வெளிப்பாடு அதிகமா கிடைச்சு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இது நடக்க நடக்க உங்களுக்கு தெரியல, ஆவியில நடக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சமானது அதிகமாயிட்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிசாசுடைய தந்திரமான ஒரு கால்குலேஷன் என்ன தெரியுங்களா, எவர்களுக்குள்ள வெளிச்சம், அந்த பரலோகத்தின் வெளிச்சம், ஏன்னா அவன் இருட்டு இல்லையா, இந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ள ரொம்ப பிரைட்டா எரிஞ்சிட்டு இருக்கு. எவர்களுக்குள்ள வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா எரிஞ்சிட்டு இருக்கோ, அவங்க கண்டிப்பா அவருடைய பிள்ளையா மாறிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அவங்க அவருடைய பிள்ளையா மாறிடுவாங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை யாருக்குள்ள பார்த்தானா பிசாசு? இயேசுக்குள்ள பார்த்தான். ஞானஸ்தானம் பெறும் பொழுது புறாவின் புறாவின் ரூபத்தை போல இயேசப்பா மேல ஆவியானவர் இறங்கின உடனே யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்ன்றதையும் பிசாசு பார்த்தான். வானத்திலிருந்து வருகிற சத்தத்தையும் பிசாசு பார்த்தான். அதனால பிசாசு என்ன ரொம்ப முக்கியமா கேட்கிறானா, ஆவியானவர் மேல வந்த உடனே
அவருக்கு மேல வந்து இறங்கின உடனே ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னா, இவர் என்னுடைய, சொல்லுங்க, இவர் என்னுடைய குமாரன், he is my beloved son. அப்படின்னா அவர் மேல இறங்கி இவர் கீழ்ப்படுகிறாரு, இவருக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது, இவர் தேவனுடைய பிள்ளைன்றதை கண்டுபிடிச்சுதான் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்படுறாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் என்ன நடக்குது? பிசாசானவன் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுறான். இஃப் யூ ஆர், என்ன சொல்றேன்? நீர் உண்மையான தேவனுடைய குமாரனானால். அவர் சொல்லவே இல்லையே, அவர் அறிமுக யாருக்கிட்டையும் பேசவும் இல்லையே. யாருக்குன்னா தன்னை சொன்னாருங்களா? யோவான் சானிட்ட சொன்னாருங்களா நான் தான் தேவனுடைய குமாரன்? எங்கேயுமே சொல்லல. வந்த உடனே மொத அட்ரஸ் பண்ணது யார் தெரியுங்களா? பிசாசு தான். யூ ஆர் a son of God. if you are truly a son of God. எப்படி கேக்குது பாருங்க. அவர் வந்து உனக்குள்ள ஆவியில நடந்து நீ கீழ்ப்படிஞ்சதான் உனக்குள்ள ஒரு வெளிச்சம். ஏன்னா பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதர்களுக்கு வெளிச்சமா இருந்தது. ஜான் சாப்டர் 1:2 சொல்லுது, in him was life and the life was the light of men. அந்த லைட், அந்த வெளிச்சம், அந்த ஆவி, அந்த ஜீவன், அந்த வெளிச்சமானது உள்ள வருகிறது. அந்த வெளிச்சத்தின் நிமித்தமா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிமுகமாக்கப்படுகிறீர்கள். யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ, பிசாசு பார்க்குது. இதே பிசாசு தான் என்ன பண்ணுது? இன்னொரு இடத்துல லேகியோன் பிசாசு இயேசு கிறிஸ்துவை ரெகக்னைஸ் பண்ணுது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, காலம் வருவதற்கு முன்பதாய் என்ன பண்ண வந்துட்டீங்க? வேதனைப்படுத்த வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வெளிச்சம் அதிகமாகிறபடினால், கவனிங்க, இந்த வெளிச்சம் அதிகமாகிறபடினால் கண்டிப்பா இவங்க பிள்ளையா தான் இருப்பாங்க. பிள்ளையா மாறிட்டா அவருக்குள்ள இருக்கிற அந்த பிரைட்னஸ், எப்படி அந்த உன்னத தேவனை என்னால பார்க்க முடியலையோ, எப்படி அந்த பரிசுத்த தேவனை என்னால பார்க்க முடியலையோ, அவரை பார்க்க முடியாத மாதிரியே இவங்களையும் பார்க்க முடியலையே. அல்லேலூயா. பிசாசுடைய, அவனுக்கு, பிசாசுக்கு மனிதர்கள் இல்ல, பிசாசுக்கு ரொம்ப பெரிய பயமும் அல்லது எதிரியாய் வைத்து பார்க்கக்கூடியது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தான். எதுக்கு ரொம்ப பெரிய பயனா? அவர் மேல இருக்கிற பரிசுத்தம், வெளிச்சம். அந்த பரிசுத்தம், வெளிச்சம், அந்த பரிசுத்தமும் வெளிச்சம் பிசாசுக்கு எப்பவுமே எதிரி. அவர் பிசாசுடைய எல்லா திட்டங்களையும் அழிக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே என்ன சொல்றாருங்க? மனுஷகுமாரன் வெளிப்பட்டாரு. சன் ஆஃப் மேன் கேம் டு டெஸ்ட்ராய் த வொர்க் ஆஃப் எனிமி. அப்போ பிசாசுக்கு நல்லாவே தெரியும், இவர் மனுஷனா இருந்து இவருக்குள்ள அந்த வெளிச்சம் பிரைட்டா இருக்கு, அதே பரிசுத்தம் இவருக்குள்ள இருக்கு, அந்த ஆவி இவருக்குள்ள இருக்கிறாரு. கண்டிப்பா இவருடைய வெளிச்சம் என்னுடைய இருட்டான வேலையை சாகடிச்சிரும். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிசாசுடைய இருட்டின் கிரியைகளை நிர்மூலமாக்கிடும். இதை கண்டுபிடிச்சுதான் பிசாசு என்ன பண்றான்? எல்லாரையும் விட்டுருவான் இந்த கடைசி காலத்துல. அதனால்தான் பைபிள் தெளிவா போட்டிருக்கு, நிற்கிறவங்களும் நான் நிற்கிறேன்னு பெருமை கொள்ளக்கூடாது. நான் நிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. மறுபடியும் விழாதபடி என்னவா இருக்கணும்? விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமை கொள்ளக்கூடாது, மேட்டுமை அடையக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னும் போட்டிருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதனால பிசாசு செய்யக்கூடிய சதி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மைண்டை குழப்புறது தான் அவனுடைய பெரிய வேலையை. அவன் குழப்பத்தை உண்டு பண்றான். அதனாலதான் அதுல போட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. ஏனென்றால் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுல ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. பி சோபர் மைண்டட், விஜிலண்ட், இல்லையா? பி சோபர் மைண்டட், தெளிந்த புத்தி உள்ள இருங்க. அதனால என்னன்னா, எனக்கு ஆண்டவர் புரிய வச்சார் பாருங்க. இந்த 3 நாள் புரிய வச்ச அந்த நாளிலே அவர் இதை சொன்ன அன்னைக்கே ஒரு துர்செய்தி. அவர் சொன்ன அன்னைக்கே அச்சுறுத்துகிறதான ஒரு செய்தி ஒரு காதுல வருது, ஒரு போன் கால் வருது, ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைகள் என் கண்ணு முன்னாடி வருது. இது வந்து நிக்குது பாருங்க. இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் ஒரு போராட்டம், போன் கால ஒரு 4-5 பிரச்சனை. இது எல்லாமே என் காதுலயும் என்னை சுற்றிலையும் என் கண்ணுலையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பாருங்க. இப்போதான் ஆண்டவர் பேசுறாரு, உன் சிந்தையில சமாதானத்தை கெடுத்துக்கவே கெடுத்துக்காத.
உன் சமாதானத்தை கெடுத்துக்கவே கெடுத்துக்காத, அவன் உன்னை டைவர்ட் பண்ண பார்க்கறான். அப்படியே பேசுறாங்க. அவன் உன்னை டைவர்ட் பண்ண பார்க்கறான், தயவு செய்து டைவர்ட் ஆகாத. என்னாச்சு தெரியுங்களா? நான் அதை கேட்டிருந்தும் கூட அதோடைய ஒரு வார்த்தையை கேட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் யோசிச்சேன் பாருங்க. எனக்கு நாளைக்கு நான் ஒரு ஊழியத்தை செய்யணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன் பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியம், அந்த ஊழியத்தையே மறந்துட்டான் அந்த 5 நிமிஷத்துல. அவர் அந்த இடத்துல போய் என்னத்தை செய்ய சொன்னாரோ, எதெல்லாம் பண்ண சொன்னாரோ, அது 5 நிமிஷத்துல என்ன பண்ண மறந்துட்டேன். மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துல போய், இதெல்லாம் நடுராத்துல நடந்துட்டு இருக்கு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கேன் சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அதுக்கப்புறம் ஒப்புரம் ஆனதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் என்கிட்ட புரிய வைக்கிறார், என்ன நடந்தாலும் சமாதானத்துக்கு எடுத்துக்காத. அவங்க என்னன்னா பேசட்டும், என்னன்னா நடக்கட்டும், உன் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கட்டும், எது வேணா நடக்கட்டும், உன் சிந்தையை டைவர்ட் பண்ணிக்காத. நான் உனக்கு என்னத்தை சொன்னனோ அதை மட்டும் முன்னாடி வை. அல்லேலூயா. நான் உனக்கு என்னத்தை சொன்னனோ அதை மட்டும் முன்னாடி வை. நான் உனக்கு என்ன செய்ய சொன்னனோ அதை மாத்திரம் முன்னாடி வை. அதுல இருந்து நான் என்ன பண்ணேங்க, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் அதையே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினாரோ அதையே வாசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டோடைய பாட்டு அதையே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தேன். இந்த சிந்தையிலே உட்காந்துட்டு இருந்தேன் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, எனக்கு சிலவித ஃபோன் காலும், எனக்கு சில நபர்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சில நபர்கள்ட்ட பேசுறதுக்கும் சில ஃபோன் காலம் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் மூலியமாய், அந்த சந்திப்பின் மூலியமாய் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான டிப்ரெஷன், அடுத்த கட்டம் மரணம் தான், இந்த காரியத்துல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்பதான் நான் புரிஞ்சேன், நான் குழப்பத்துல போயிருந்தேன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த நபர்கிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன். நான் அந்த ஒரு காரியத்தை பார்த்து பயந்து போயிருந்தேன்னா கண்டிப்பா இவங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்க முடியவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானே உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் சொந்த பிரச்சனையின் நிமித்தமாய் ஒருவேளை நான் அப்படி கேட்கிறேன், ஆமா என் சொந்த பிரச்சனை எனக்கு வரும்போது அது என்னால தாங்க முடியல, அது தாங்க முடியாத போது நான் ஆத்மா மாறமோ என்னுடைய ஜெப வாழ்க்கையும் கம்ப்ளீட்டா மறந்த நாட்கள் உண்டு அப்படின்னு கையை உயர்த்துங்க பாப்போம். புரிஞ்சா இல்லைங்களா? என்னுடைய குழப்பமா இருக்கட்டும், ஒரு துர்செய்திகளா இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கன்ஃபஸ் பண்ணிருப்பீங்க தெரியுங்களா? எது வந்தாலும் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பீங்க. என்ன நடந்தாலும் ஐ வில் பி ஸ்ட்ராங்னு சொல்லியிருப்பீங்க. எது வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் நிற்பேன்னு சொல்லியிருப்பீங்க. அறிக்கை செஞ்சிருக்கிறோம் தானே? அறிக்கை செஞ்சு அடுத்த 2 நாள்ல அவன் பயங்கர தந்திரசாலி. பைபிளில் போட்டிருக்கு, அவன் ஆதியிலிருந்தே பொய்ய பேசி கடைசி வரைக்கும் என்ன பண்றானா, டிசீவ் பண்றது அவனுடைய பெரிய வேலையாம். ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுவான் என்று பயமா இருக்குன்னு சொல்றார் பவுல். அவனுக்கு வெறும் வஞ்சிக்கிறது மட்டும்தான் வேலை. எத்தனை தடவை 99% நீங்களும் நானும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்குள்ள போய் அது நிமித்தமாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரியும், நான் ஆத்துமாக்கு ஜெபம் பண்ணோன்னு தெரியும், எனக்குன்னு ஒரு ஊழியம் வச்சிருக்கிறான்னு தெரியும், நான் ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் ஆண்டவரே மற்றதெல்லாம் வேற ஆண்டவரே உங்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு அறிக்கை செஞ்சது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்திருந்தும் கூட நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? டைவர்ட் பண்ணி ஜெபிக்கிறத மறந்து வீட்டில் டிப்ரெஷன்ல உட்காந்துருவோம். இதுதான் பிசாசானவனுடைய ரொம்ப பெரிய சதி. அவன் மைண்டை டைவர்ட் பண்றது மட்டும்தான் வேலை. இன்னைக்கு ஏன் உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை கொண்டு வரான் தெரியுமா? வேற யாரும் கிடையாதுங்க. உங்க மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் குழப்பம், எதுக்கு அப்படி ஏற்பட்ட போராட்டம் தெரியுங்களா? அந்த செய்தி உங்க காதுல வர வைப்பான். நான் இப்பெல்லாம் ரொம்ப ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் இந்த லைவ் விஷயமோ இல்லை நிறைய காரியத்தை நிமித்தமா என்னால் ஆஃப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு அனுப்பணுமா இருக்கும், லிங்க் அனுப்பணுமா இருக்கும். இந்த காரியத்தின் நிமித்தம் ஆன்ல வச்சிருப்போம் பாருங்க. பலிபீடத்துல ஏறி சில சபைகள்ல கீழே இறங்குறதுக்குள்ள ஃபோன் மேல ஃபோன் வரும். ஒருவேளை அந்த ஃபோன் பிக் பண்ணலன்னா அந்த நபர்கள் நிமித்தமா ஒரு பயம் கொடுத்துற அச்சுறுத்துகிற ஒரு மெசேஜ் அப்படியே நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் வந்து எத்தனையோ தடவை அது வந்த உடனே ஒரு பயமானது உள்ள நுழையுது. ஏன்னா எனக்கு சில சமயம் இங்க இந்த லைவ் போதோ இல்லை சில காரியத்தை போகும்போது அந்த நோட்டிபிகேஷனும் சில பேருக்கு ஆன் பண்ணி விட்டுருவேன். சில பேர் கேட்கணும்,
அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த காரியம் வந்த உடனே 5 நிமிஷத்துல என்னுடைய மைண்டை டைவர்ட் பண்ணிடும். நான் பேச வேண்டியதை கூட மறக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை முறை இருந்திருக்கு. ஆனா உடனே ஆவியானவர் எனக்கு பலப்படுத்தி அன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் என்ன பேசினாலும் நான் உனக்கு சொன்னதை மட்டும் மறந்துடாது. புரிஞ்சா இல்லைங்களா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை ஆளட்டும் பைபிள்ல போட்டிருக்கு. உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் ஆள கடவதாக. இன்னைக்கு எத்தனை முறை நீங்களும் நான் டைவர்ட் ஆயிருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு டைவர்ட் ஆனதுனாலதான் என்னுடைய பிரேயர் ஆனது வீக் ஆயிட்டு இருக்கு. நான் டைவர்ட் ஆனதுதான் என்னுடைய ஜபமானது வீக் ஆயிட்டு இருக்கு. அந்த வீக்கான ஜபம் ஆனதுனாலதான் என்னால என்னுடைய பிரச்சனைகளை தீர்வு பார்க்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நபர் மூலியமா எனக்கு பிரச்சனை வருது, அந்த நபர் மூலியமா ஏதோ ஒரு போராட்டம், அந்த நபர் மூலியமா என்ன ஏதோ ஒரு காரியம் வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நபரை கொண்டு அந்த நபரை நான் காப்பாற்றணும்னு பிசாசுக்கு தெரிஞ்சிருந்தபடினால் அந்த நபரை கொண்டே என் மைண்டை டைவர்ட் பண்ண பார்ப்பான். அந்த நபருடைய வார்த்தையோ அந்த கிரியைகளோ என்ன பண்ண என் மைண்டை டைவர்ட் பண்ணும். அந்த டைவர்ட் ஆன பட்சத்தில் நான் மனசு உடஞ்சி போயிட்டேன்னா, நம்மளுக்கு ஆகுது இல்லைங்களா? மனசு நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னா, நான் காப்பாற்ற வேண்டியவங்க நான் நின்று நான் அதை அடக்கி அவர்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை அடக்கி நான் கடிந்து கொண்டு அவர்களை டெலிவர் பண்ணி அவர்களை காப்பாற்ற வேண்டியன்னா, அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்நிய கிரியைகள் எல்லாமே என்னை பலவீனப்படுத்தி என்னை அமைதிப்படுத்திட்டு போயிடும். ஆனால் வீட்டில் நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? அழுதுட்டு உட்காண்டிருப்பேன், புலம்பிட்டு உட்காண்டிருப்பேன், குழம்பிட்டு உட்காண்டிருப்பேன், வேதத்தை மறந்துடுவேன், ஜபத்தை மறந்துடுவேன், பிரசனத்தை மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, உன் சிந்தைக்குள்ள சமாதானத்தை வைத்துக்கோ, உன் இருதயத்தில் வசனத்தை வைத்துக்கோ. ஆதியிலிருந்து அவன்கிட்ட பொய் இருக்கு, அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான், அவன் தன்னுடையதை எடுத்து பேசுறான். அதனால ஏன் கஷ்டம் நீ நினைச்சாலும் உன்னுடையது, ஏன் பிரச்சனை நினைச்சாலும் அது உன்னுடையது. உன்னுடையதை எதையும் யோசிக்காத, உன்னுடைய காரியத்தை எதை பத்தியும் பேசாத. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட என் பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் போராட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் கண்ணீர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியல ஆண்டவரே. நான் அதை பத்தி பேச வரல, ஆனா நான் ஒண்ணு மட்டும் பேசுறேன் ஆண்டவரே, நீங்க என்கிட்ட என்ன செய்ய சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்க 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 உங்கள் இருதயம் முதலாவது சுத்தமாகும், ரெண்டாவது உங்களுடைய சிந்தை பலனாய் மாறும். கடந்த நாள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி சொல்லுங்க? அரண்களை நிர்மூலமாக்குமா கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் நம்ம இருப்போம் அப்படின்னா, ஸ்ட்ராங் மைண்டடா இருப்போம்னா, அரண்களே அந்த ஒரு எப்பேற்பட்ட பில்லர்களே கீழே இறங்கி அதாவது தள்ளி போட்டுற முடியுமா? பைபிளை தெளிவா போட்டிருக்கு. எரிகோ கோட்டை அவங்க ஏதோ கல்லையோ புல்டோசரோ வச்சு இடிக்கல, தங்களுடைய துதிகளினால் அந்த எரிகோ கோட்டையானது கீழே விழுந்தது. அவர்கள் அந்த கோட்டை பெருசா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சிந்தையில தங்களை வீக்கா நினைச்சுக்கல. எவ்வளவு பேர கோட்டையா இருந்தாலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் நினைச்சாங்க, எங்களை அனுப்புனவர் பெரியவர் நினைச்சாங்க. அது கூட எப்படி சொல்லுங்க, இந்த கோட்டை இப்படி இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் யோசுவா மூலியமா சொல்லி இவர்களுக்கு சொல்றார். இவங்களும் என்ன பண்றாங்க? கர்த்தர் சொல்ற காரியத்தை நாங்கள் கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உள்ள வைத்து அதன்படி நடந்தாங்க. பாருங்க, இவங்களுடைய மைண்ட் பவர் நிமித்தமாய் எரிகோ கோட்டையை கீழே விழ வச்சுட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, your mind has a power to build or to destroy. உங்க மைண்டுக்கு ஒரு பவர் இருக்கு, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும், பில்ட் பண்ணவும் முடியும். சைக்காலஜிக்கலா இன்னைக்கு அந்த ஒரு மைண்ட் பவரை வச்சு தான் நிறைய பேர் மேஜிக் பண்ணி சுத்திட்டு இருக்கிறாங்க, தெரியுமா? மைண்ட் பவர் சிலதெல்லாம் என்ன ட்ரிக்ஸ், 80% ட்ரிக்ஸுங்க. ஆனா இப்போ வர மேஜிக் மியூசிஷியன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மியூசிஷியன் எல்லாம் அவங்க 20% அப்படியே 30-40 வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ 30-40 வரைக்கும் வந்துட்டாங்க. எப்படின்னா, மனுஷர்களுக்கு அந்த மைண்டை பத்தி என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் சிந்தை ஒன்று இருக்கிறது, அதை மறந்துடுறாங்க. மனசுன்னு ஒன்று இருக்கு, மறந்துடுறாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கு, மறந்துடுறாங்க. இதை என்ன பண்றாங்க, இது மைண்டுக்கு ஒரு பவர் இருக்கு, ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். மைண்ட் பவர் இதெல்லாம் நீங்க நினைச்சு ஏன் அப்படி ஷாக் ஆகுறீங்க? மைண்ட் ஆல்ரெடி பவரா தான் படைச்சிருக்கேன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா இந்த மைண்ட் பவரை பத்தி பிசாசு மறக்க வச்சு அதை நமக்கு மேஜிக்கா காட்டுறான். இன்னைக்கு இந்த மைண்ட் பவர் வச்சு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேப்பரை கிழிக்கிற விஷயம் பார்த்துருக்கிறீங்களா? லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு பெரிய பேப்பர் A4 பேப்பர் எடுத்து ரெண்டா கிழிச்சிட்டு அதுல பாதி இருக்கும் தெரியுமா, அந்த பாதி பேப்பரை மேல இருந்து கீழைக்கு என் மனசுல என்னால முடியும் அப்படின்னு என் மைண்ட்ல எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க கிளிங்க, அது நேராவே வரும். நீங்க வேணா வீட்டில் ட்ரை பண்ணு. நீங்க அதே மைண்ட்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேப்பரை நீங்க கிழிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிராஸா போயிடும். நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி என் மைண்ட்ல வராது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மறுபடியும் வராது. அது எப்படி வரும்? ஏன்னா நான் ட்ரை பண்ணேன். ஒரு டாக்டர் சொன்னா நானும் ட்ரை பண்ணேன். அதை ட்ரை பண்ணி நானும் எவ்வளோ ட்ரை பண்ண ஆகல. இன்னொரு சைக்காலஜிக்கலான சில டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு மெடல் மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு ரிங்கை வச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு நூல்லையோ ஒரு 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 செயின்லேயோ இப்படி வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு இதை அப்படியே பிடிச்சிட்டு திங்க் இன் யோர் மைண்ட் தட் திஸ் ரிங் இஸ் இப்படி இப்படி ஆடுது, முன்னாடி பின்னாடி ஆடுது அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி அதுவும் ஆடும். இப்படி ஆடுது அதே மாதிரி ஆடுது. இப்போ சுத்துதுன்னு மைண்டில் நினச்சிக்கோ, அதே மாதிரி சுத்துது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்காக என்னதை சொல்கிறேன்னா, மைண்டு ரொம்ப பயங்கரமானது. இதில் நான் என்னத்தை நினைக்கிறேனோ அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொல்றார், நாவையும் சிந்தையை குறித்து பேசுறார். நாவிலையும் எப்படி சொல்லுங்க, சபித்தலும் ஆசீர்வாதம் வரக்கூடாது. ஏன்னா நடக்குது, அது அந்த அந்த நாவில் வருது. அதே மாதிரி மைண்டில், இந்த மைண்டுக்கு ரொம்ப பெரிய பவர். ஏன்னா இங்கே வந்துட்டாதான் இங்கே வரும். இந்த மைண்டை வச்சு ஒரு சைடில் உலகம் எப்படி பண்ணுது, இதை தான் பிசாசு என்ன பண்ணுறான். இவங்க மைண்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாரையுமே இவங்க காப்பாற்ற முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஏசப்பா சொல்கிற வார்த்தை, ஐ கேம் டு டெஸ்ட்ராய் த ஒர்க் ஆஃப் எனிமி. பிசாசுடைய கிரியைகளையோ அது யோசிச்சு பாருங்களேன். நம்மளை மாதிரி மனுஷன் ஏசப்பா, நம்மளை மாதிரி மனுஷன் ஏசப்பா. பிசாசு நிற்குது, நீ என்னன்னா வேலை செய், வாட் எவர் ஒர்க் யூ டூ, வாட் எவர் பிளான் யூ பிளான், ஐ வில் டெஸ்ட்ராய். நான் அதை உடைச்சிருவேன். ஏன் அந்த தைரியத்தில் சொல்கிறாருன்னா, என் மைண்டெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏசப்பா மைண்ட் யாரா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கர்த்தருக்கு போதிக்கத்தக்க சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்கே போதிக்கத்தக்க சிந்தை அறிந்தவன் யாருமே கிடையாது. ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். let the same mind be in you which was also in Christ Jesus அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. இந்த கிறிஸ்துவின் சிந்தை வந்துடுச்சுன்னா ஒன்னுல கையை கட்டி மாற்றும். இசக்காரின் புத்திரர்களை போல சுற்றில நடக்கிற சூழ்நிலைகளை குடும்பத்தில், ஓகே இவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி உட்கார்றாங்க, இவங்க இந்த இடத்துல இப்படி நிற்கிறாங்க, திடீர்னு இவங்க கோவப்படுறாங்க, திடீர்னு இப்படி நடக்குது, அது எல்லாமே பார்த்து உங்களால் பகுத்தறிய முடிஞ்சிடும். ஓ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் எனிமி. ஓ பிசாசுடைய சதி. ஓகே நான்லாம் கூட கூட வாக்குவாதம் பண்ண மாட்டேன். அப்படி கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறவர்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, ப்ரூஃப் பண்ண மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. ஓகே இதெல்லாமே என் மைண்டை டைவர்ட் பண்ண பார்க்குது. இவர் என்ன கோவப்படுத்த வராரு, இவர் என்ன அழ வைக்க வராரு, இவர் என்ன டிப்ரெஷனில் கொண்டு போக வராரு, இவர் என்ன டிசிஷனை தப்பாக எடுக்க வராரு. ஆனால் நான் இசக்காரின் புத்திரத்தை போல காலத்தை பார்த்து கணக்கிட்டு பகுத்தெறிகிற மாதிரி 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தெரியல, சன்ஸ் ஆஃப் இசக்கார் வில் டிசன் அப்படின்னு போட்டு, அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஒன்றும் இல்லை, அமைதியாக உட்காந்துட்டு ஒன்று துதிக்கிறதோ இல்லை அந்நிய பாஷை பேசுறதோ ஸ்ட்ராங்காக மட்டும் இருப்பேன்னு வச்சுங்களேன். அவங்களுக்குள்ள அலக்கழிச்சு நம்மளை டைவர்ட் பண்ண நினைக்கிற மாதிரி பிசாசு, ஐயோ நம்ம வேலைலாம் இவங்ககிட்ட செல்லாது, நீங்கள் அப்படியே உக்காந்துருங்க. அந்த 4 இல்லை 5 6 பேர் அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் வேணாம், ஒரு 5-3 நிமிஷத்தில் அமைதியாயிட்டு உட்காரலனா கேளுங்க. அல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லுவாங்க பாருங்க, மலையை பார்த்து நாய் கொலிச்சிட்டே இருந்துச்சுன்னா கொலிச்சு 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 மலை அப்படியே அது ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்து அது ஒரு கொலைக்குமா? மலை என்ன பண்ணும்? அது மட்டும் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள் அப்படி இருக்கணும். நம்ம கூட எங்க உட்காரோம்? கிறிஸ்து என்கிற கண்மலை மேல உட்காரோம். அந்த கண்மலையில் அசையாம உட்காரணும். சும்மா அனாவசியெல்லாம் பேசக்கூடாதுங்க. அடிக்கடி சொல்லுவேன். ஆனா என்ன சில பேர் தம்பிங்க கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, நானும் விடவே இல்லை, நான் பேசிட்டே இருந்தேன்னு சொன்னேன். வாக்குவாதம் பண்றது கிறிஸ்தவங்க கிடையாது. வாக்குவாதம் பண்ற இடத்துல நீ ஜெயிக்கவே மாட்டேன்.
நீ பேசுனா கண்டித்து உணர்த்துதல் உண்டாக்கணும், இல்லை நீ கேட்டா உனக்கு கண்டித்து உணர்த்துதல் உண்டாக்கணும். ஆனா 2 சைடுமே வாக்குவாதம் வந்துச்சுன்னா அங்க பிசாசு தான் செயல்படுவான். பேசி 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 பெரிய சண்டே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க, வாக்குவாதம் ட்ரை பண்ணாதீங்க. வாக்குவாதம் வர இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனா கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் பகுத்தறிவாங்க. நீ எதனால பேசுற, ஏன் இவ்வளோ பேசுற, ஓகே பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, தலையை மட்டும் ஆட்டிடுவாங்க. பேசினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆவியானவர் எனக்கு அந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. சில இடத்துலலாம் போனாக்கா வாண்டடா நான் பேச சொல்லுவாங்க. நல்லா தெரியும் நான் பேச மாட்டேன். ஆனால் என்ன, இவங்கெல்லாம் கூடி கூடி ஒரு பிளான் போடுவாங்க. பிளான் போட்டு என்னை பேச அப்படின்னாங்க. நான் பேசவே மாட்டேன். அவங்க கடைசியாக சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் பேசி முடிச்சுட்டு அமைதியான கடைசி அவன் பேசுவான் பார் அப்படின்வாங்க. நான் எனக்கு ஆண்டவர் பழகிட்டார், பழக்க கொடுத்தார். அப்படியே ஃபுல்லாக பகுத்தறிஞ்சு பார்த்து பேச வரைக்கும் அமைதியாக இருந்து காத்து பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் யோசிக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க ஆண்டவர், ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு அதை யோசிச்சு ஆண்டவர் என்னத்தை சொல்றாரோ அதுக்கப்புறம் எடுத்து பேச வைப்பார். நீ இந்த இடத்துல தப்பா இதை பேசிட்ட, நீ இந்த இடத்துல இதை செஞ்ச. அதனால எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லலை. அதிகமாக பேசாதவர்கள் மிகுந்த ஞானி. அல்லேலூயா. அவங்க ரொம்ப வைஸ், ரொம்ப பேச மாட்டோம். அப்படிதான் நீங்கள் இருக்கணும் இன்னைக்கு. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுங்களா, உங்களை சுற்றிலும் வேற யாரையும் கூப்பிட்டு வர மாட்டான், நீங்கள் நேசிக்கிற மனுஷரே கூப்பிட்டு வருவான். அந்த மனுஷன் மூலியமே வந்து என்ன தெரியுமா, சும்மா ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை பேசிடுவாங்க. அந்த வார்த்தை, ஐயோ, ஜெசபெல் எவ்வளோ வார்த்தை பேசுங்க எலியா கிட்ட. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பேசிச்சா ஜெசபெல்? ரொம்ப நேரம் பேசிச்சாப்பா. இன்னொன்னு தெரியுமா, டைரக்டா கூட பேசல ஜெசபெல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகமுகமா கூட பேசல ஜெசபெல் எலியா கிட்ட. அதுவும் ஆள்களுக்கிட்ட, ஆஹாப் கிட்ட சொல்லி அனுப்பி அது ஆள் மூலியமா அவருக்கு காதுல கேட்கிறார். அத்தை, இந்த தீர்க்கதரிசிகளில் கொன்றது போல இவர்களை போல உன்னையும் கொன்றுவேன். ஜஸ்ட் ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ், அவ்வளவுதான். அந்த வார்த்தை அவர் ரொம்ப பெருசா எடுத்துக்கினார் பாருங்க. சிந்தைய வீக் ஆக்கிக்கினார். இந்த சிந்தை வீக் ஆச்சு பாருங்க. வீக் ஆன உடனே ஓடுகிறவர் ஓட்டத்தையே மறந்து விட்டார். பாத்தீங்களா, டிசிஷன் மாறுச்சு, குழப்பம் வந்துச்சு, பயம் வந்துச்சு, உயிர் பயம் வந்துச்சு, சூசைடிக்கல் தாட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஏன் சொல்லுங்க, மைண்ட்ல வீக்னஸ் டைவர்ட் பண்ணி விட்டுட்டான் பிசாஸ். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தரை துதிக்கிறேன்னா இன்னமும் ஏன் அழுதுட்டு இருக்கிறேன்? கர்த்தரை துதிக்கிறேன்னா இன்னமும் ஏன் நான் குழம்பிட்டு இருக்கிறேன்? கர்த்தரை துதிக்கிறேன்னா யாரும் வந்து பேசிட்டு போன வார்த்தைக்கு ஏன் கோவப்படுறேன்? கர்த்தரை துதிக்கிறேன்னா ஏன் இன்னமும் நான் எரிச்சல் கொள்றேன்? கர்த்தரை துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, தொழுது கொள்ளுகிறவங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா இருப்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் உங்களையும் விழுங்கி உங்களை கொண்டு மற்றவங்களையும் விழுங்கிடுவான் பிசாஸ். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை எப்படிங்க விழுங்கலாம், சுற்றி திரிகிறானா, யாரை விழுங்கி போட்டலாம். அவன் விழுங்குறதுக்கு பிசாசு யூஸ் பண்ற முக்கியமான வெப்பனே நீதான். இவன் மைண்டை நான் டைவர்ட் பண்ணிட்டேனா 100%. இவன் வீக் ஆயிட்டானா போதும், இவன் ஜெபிக்கிறது தான் எனக்கு பிரச்சனை பிசாசு சொல்றான், இவங்க துதிக்கிறது தான் பிரச்சனையே. இவங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ குழப்பம், எவ்வளோ போராட்டம் வந்து கூட அந்த பொண்ணு பாரு, அந்த பையன் பாரு, இன்னும் எவ்வளோ ப்ரே பண்ணிட்டே இருக்கு பாரு, டங்ஸ் பேசிட்டே இருக்கு பாரு, துதிச்சிட்டே இருக்கு பாரு, ஜெபம் பண்ணிட்டே இருக்கு பாரு. அவனுக்கு ஆகவே ஆகாது, எரிச்சல் கொள்ளுவான், கரெக்டா அனுப்புவான், யாராச்சும் அனுப்புவான். அவனால பயம் கொடுத்த மட்டும்தான் முடியும், செய்ய முடியாது. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்வாரு, அவன் பல்ல பிடுங்கப்பட்ட பாம்பு அப்படின்னுவார். அடிக்கடி சொல்லுவார் பாஸ்டர், பல்ல பிடுங்கப்பட்ட பாம்பு. அவன் வெறும் பயம் கொடுத்துவான், அவ்வளவுதான். ரெண்டாவது அவன் பொய்யன். அவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு ஐயோ அப்படியே நடந்துருமா, பயந்துராதீங்க, அவ்வளவுதான். நம்ம வீட்டை நினைச்சு பிள்ளை, கணவன், மனைவி ரொம்ப தப்பு தப்பான என்ன பண்ணுவான், ரிப்போர்ட்ஸை பிசாசானவன் கொண்டு வந்து நிற்க வச்சிருவான். நீங்க அசரவே அசராதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது சொல்றார் தெரியுங்களா, Psalm 32:7ல, யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், யூ ஷல் ஹைட் யுவர் பீப்புள் இன் யுவர் டேபர்நாக்கல் அப்படின்றார். உம்முடைய கூடார மறைவிலே அவர்களை மறைத்துக் கொள்வீர். இங்க சொல்றார், நீரே என் மறைவிடம் சொல்றார். 91 அழகா போட்டிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தான். அங்க நிக்கிறவங்க எப்படி தர இப்போ யோசிச்சு பாருங்க, அங்க நிக்கிறவங்க எந்த மாதிரி இருக்கு யோசிச்சு பாருங்க.
அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா என் பின்னாடி கர்த்தர் நிற்கிறார். என் பேர் எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எலும்பி நின்றாலும் கவலை கிடையாது. சேஃப்டி இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவோம். நான் பெரிய ஆளுன்னு ஒருத்தர் வந்தாலுமே கூட ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு யாரு கூட நிற்கிறேன்னு தெரிஞ்சு கூடமா பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளோ பேர் ஆளு கூட நின்றுட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சு கூடமா பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படிதான் இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கூட நிற்கிறவர் யாருன்னே தெரியாத வருவங்க இவ்வளோதான் இருப்பாங்க. அதுக்கு போய் குழம்பி பிரச்சனை தாறுமாற ஆகி கடைசியில் செத்து போறேன் அவ்வளோதான், என்னால் வாழ முடியாது, தாங்க முடியாது, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு புலம்பி தள்ளி அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். பிசாசும் ஒன்றும் பண்ண மாட்டான். நானே எனக்கு எடுத்துப்பேன். அவன் வெறும் சொல்லிட்டு தான் போவான். காதுல வந்து அப்படியே சொல்லிட்டு போவான், இது யாரும் அவ்வளோதான், செத்துரு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. உங்க சிந்தையை என்னைக்கு டைவர்ட் பண்ண, முதலாவது சிந்தையை டைவர்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களை கொண்டு ஆண்டவர் யாரையும் காப்பாற்ற போறார். எவ்ரி டைம் when you are diverted in your mind, think நீங்க யாரையும் காப்பாற்ற போறீங்க. நீங்க ஏதோ ஒரு பர்பஸா போறீங்க, ஒரு காரியத்துக்காக நீங்க போறீங்க. பாருங்க, அந்த பக்கத்துல ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூம்ல பொக்கிஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு கோல்டு, விலை மதிப்புள்ள ஒரு கோல்டு இருக்கு. இந்த பக்கமா யாரோ ஒருத்தர் வந்தான் பாரு, அந்த டோரை வந்துட்டு திறந்து பார்த்துட்டு அங்க கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு கோல்டு இருக்குன்னு தெரியல. இப்ப நாங்க போலான்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுவான்? விட்டுருவானா? விடவே மாட்டான். அவன் என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? அந்த பக்கம் போவாத, அங்க சரியில்லை, அங்க பேய் இருக்கு, இல்லை அங்க அது இருக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு ஏதாச்சும் புதுசா வீடு போனோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ அங்கே போகாதீங்க, அங்கே தூக்கு போட்டு செத்துட்டாங்க, நைட்டெல்லாம் வந்து சத்தம் போடுது, நைட்டெல்லாம் வராங்க, அங்கெல்லாம் வராதிங்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி இந்த மனுஷன் டைவர்ட் பண்ணிட்டே இருப்பான், ஏதாச்சும் சொல்லி டைவர்ட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம அதை கேட்டுட்டு நின்றுட்டோம்னா லாஸ் யாருக்கு? நமக்கு தான் லாஸ். நீ என்னன்னா சொல்லிட்டு போய், எனக்கு என்ன, எனக்கு கவலையே கிடையாது. உதறி தள்ளிட்டு தூக்கி போட்டுட்டு நம்ம போய் டோரை ஓப்பன் பண்ணோம்னா, டேய் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளானை போட்டியா, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டியா, என்னெல்லாம் பேசின நீ, நான் கண்டி உன்னை நம்பி இருந்தேன்னா இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நான் அடைஞ்சிருக்க மாட்டேன். அதே தான் நம்ம ஸ்பிரிச்சுவல்லையும் நமக்கு வருகிறதான எல்லா காரியத்தையும் மைண்டில் போட்டுட்டு குழம்பிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை செய்யாமலே போயிடுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாம போய் அடுத்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமவே போயிடும். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பெரிய பிரச்சனையை நம்ம மைண்ட் ரொம்பவே டைவர்ட் ஆகுது. எத்தனை பேர் ஒத்துக்கு நாமே சொல்லுவீங்க? பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வி ஆர் கிறிஸ்டியன். நம்ம சர்ச்சுக்கு போறோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். பட் ஆனால் எவ்வளோ ஈஸியாக டைவர்ட் ஆகிறோம் பார்க்குறீங்களா? இந்த 3 நாள் ரொம்ப நல்லா எக்ஸசைஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். முழிக்க வச்சு காலையில மாலையில ரொம்ப அழகா கத்து கொடுத்தார். இப்போ எதனா துர்ச்செய்தி வருதுன்னு இப்போ எனக்கு ஒரு எப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஜாய் வருது. ஓ ஏதோ பெருசா செய்ய போறார் ஆண்டவர், ஏதோ பெருசா பண்ண போறார் ஆண்டவர். என் வீட்டில் இருக்கிறவங்களால எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் பயங்கரமா ஏதோ கத்துறதோ இல்லை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஸ்மைல் கொடுக்கலாம். அது இப்போ அதோ நான் பயிற்சி எடுத்துக்க போறேன். ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே, அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நல்லது, நேராக போய் உட்காந்துருங்க. தயவு செய்து யோசிக்காது. இவ்வளோ நாள் என்ன பண்ணோம்? யோசிச்சு அழுதோம் இல்லைங்களா? யோசிச்சு அழுதோம். அவன் பிசாசு என்ன தெரியுமா? பாடா அவங்க அழுகும் போதெல்லாம் எனக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறான்றதை மறந்துட்டாங்க. பத்தியா? கரெக்டா இல்லையா நான் சொல்றது? கர்த்தரை அறிகிறவர்கள் அழ முடியுமா? தாவீது என்ன சொல்றார்? அவர் எப்பொழுதும் என் வலது பரிசில் நிறுத்தி வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுறது கிடையாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது இது யார் என்னை எதிர்த்து நிற்க? இஃப் காட் இஸ் ஃபார் மீ, who can be against us? அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அழுகிறத விட்டுடலாம், புலம்புறத விட்டுடலாம், தவிக்கிறத விட்டுடலாம், குழம்புறத விட்டுலாம். நீங்க அழுத உடனே என்ன தெரியுமா நடக்குங்க? உங்க மைண்ட் டைவர்ட் ஆயிடும். உங்க அழுத உடனே உங்க மைண்ட் டைவர்ட் ஆகி என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நீங்க ராங்கான டெசிஷன் எடுத்துப்பீங்க. பிகாஸ் the moment when you cry you forget the Lord.
கர்த்தரை மறக்கிறீங்க. கர்த்தரை மறந்தவர்கள் சத்தியத்தை விட்டு விலகுவார்கள். சத்தியத்தை விலகுறவர்கள் பிசாசின் பொய்யை நம்புவார்கள். பிசாசின் பொய்யை நம்புகிறவர்கள் அதன்படி செயல்படுவார்கள். பிரச்சனை முன்ன இருக்கிறதுக்கு என்ன மோசமா மாறிடும். ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் நின்ற இடத்துல இருந்து எல்லா புயலையும் அதட்ட முடியும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? இறையாதே, அமைதலா இரு சொன்னாரா இல்லைங்களா? லாசருவே எழுந்து வா. எப்படி? மனுஷனாகவே இருந்து கர்த்தர் சொன்ன காரியம் அப்படியே நடந்துச்சு. அதே இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அதிகமா செய்வான். இன்னைக்கு நம்ம மைண்ட் எப்படி இருக்கு செக் பண்ணுங்க. பொய்யை நம்பிட்டு இருக்கா? நமக்கு வீட்டில் நடக்கிற சூழ்நிலையை வச்சு பிசாசு பொய்யான ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும், இது இப்படி ஆயிடும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, பதறிடாதீங்க, கோவப்பட்டுறாதீங்க, எரிச்சல் பற்றாதீங்க, அழுதுறாதீங்க, புலம்பிடாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடாதீங்க. அந்நிய பாஷை பேசுங்க, வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டவரை யோசிங்க, மனசுல துதிங்க. இதை மாத்திரம் செஞ்சுட்டே இருங்க. யாரு வேணா எழும்பி வரட்டும், எவ்வளோ பெரிய துர்ச்செய்தினா என் காதில் வரட்டும், எதையும் தலையில போட்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். நான் உங்களை நடத்துறேன்னு சொல்றாரு. அவர் நான் பொய்யரா? நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை எழுத்து பிரகாரமே ஆண்டவர் எனக்கு நிறைய மருந்து கொடுத்துருக்கா சொல்லுங்க? கையை உயர்த்துங்களேன். நான் உனக்கு சொன்னதை கைவிடவே மாட்டேன். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை முறை கொடுத்துருக்கிறாருங்க ஆண்டவர், விட்டுருவாரா? அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி? அதனால தான் நான் தீர்வு பார்க்கல. நம்ம நினைக்கிறோம், ஏன் தீர்வு வரல, ஏன் தீர்வு வரல, ஏன் தீர்வு வரல, ஏன் தீர்வு வரல? என் மைண்டு வீக் ஆயிடுச்சு. என்ன வெறியில இருப்பான் தரமா பிசாசு, கண்டுபிடிச்சிட்டானுங்க. எப்படிதானா அவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்க? நம்ம மைண்டை யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என்னென்னத்தையும் யோசிப்போம். இதுவா அதுவா இதுவா, அவங்களா இவங்களால தானா, அவங்களால தானா, இப்படியா அப்படி அப்படின்னா என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, என் மைண்டு தான் காரணம். நீங்க பயம் வரும்போது, கோவப்படும் போது, அழுகும்போது, டிப்ரெஷன்ல போகும்போது, நான் சொல்றேன் பாருங்க, அழுகும்போது, கோவப்படும் போது, துக்கப்படும் போது, டிப்ரெஷன்ல போகும், பயம் வரும்போது, இந்த டைம் எல்லாம் நீங்க நான் சொல்றது உங்களுக்கு நடந்திருக்கும் பாருங்க. என்னெல்லாம் நடந்திருக்கும் தெரியுமா? கற்பனைகள் அதிகமாகும். இமேஜினேஷன், கற்பனைகள் அதிகமாகும். நீங்களே ஒரு உருவத்தை வரைஞ்சிருவீங்க, அவன் செஞ்சே இருக்க மாட்டான். அப்படி போட்டு வரைஞ்சு கிரிஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்கல, பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. ஆனா மனசுல என்ன சொல்லிட்டு இருப்போம்? நல்லா தெரியும், நான் பண்ணிருக்கேன், அவனை பத்தி நல்லாவே தெரியும், அவங்கள பத்தி நல்லாவே தெரியும், இதுதான் பண்ணிருப்பாங்க அவங்க அப்படி நம்ம சொல்லியிருப்போம். பாத்தீங்களா? இமேஜினேஷன். பார்க்காத நம்ம என்ன பண்றோம்? இமேஜின். அது பேர் பகுத்தெறிதலும் கிடையாது. என்னமோ ஆவியானவரால நம்ம பகுத்தெறிஞ்ச மாதிரி சில சமயம் பகுத்தெறிதலும் கிடையாது. என்னுடைய ஆண்டவரை மறந்து நான் யோசிக்கும் பொழுது இமேஜினேஷன் மூலியமா பிசாசு உருவத்தை வரைஞ்சிருவான். இப்ப அந்த உருவத்தை வரைஞ்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உருவத்தை வரைஞ்சி அவன் இன்னைக்கு இதை தான் செய்யறான், அந்த பொண்ணு இப்படி செய்யும், இது இப்படிதான் நடந்துரும், இது இப்படிதான் மாறிடும், எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு நைட்டுக்குள்ள பாருங்க இது நடக்கலன்னா கேளுங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க தெரியுமா? நீங்க நினைச்சதுனாலதான் அன்னைக்கு அப்படி நடந்துச்சு. புரிஞ்சாலிங்க? நீங்க நினைச்சதுனாலதான். பிசாசுக்கு ஐடியா யார் கொடுக்குற சொல்லுங்க? பிசாசுக்கு ஐடியா யார் கொடுக்க சொல்லுங்க? அவனுக்கு இன்ஜினியர் யார் சொல்லுங்க? நான் தான். ஆர்கிடெக்சர் யார் சொல்லுங்க? நான் தான். பெயிண்டிங் கான்ட்ராக்ட் யார் சொல்லுங்க? நான் தான். இன்வெஸ்ட் பண்றதே நான் தான். அவன் வெறிய வாயில இது பண்றது அவ்வளவுதான். அவன் வெறிய பிளான். அவனுக்கு என்ன பண்றோம் தெரியுமா? அப்படியே வரைஞ்சு வச்சிரும். அவனுக்கு வேலையே இல்லாத இருந்த எவ்வளவு அழகா வீடை கட்டி கொடுத்துட்டாங்க இவங்க. வேலையே இல்லாத எவ்வளவு அழகா வரைஞ்சு கொடுத்துட்டாங்க அவங்க. ஃப்ரீயா ஒரு ஆர்கிடெக்சரை வந்து நம்ம கட்டுற பில்டிங்க்கு ஃப்ரீயா ஒரு டிராயிங்கை வரைஞ்சு கொடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆர்கிடெக்ட் எவ்வளவு காஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போய் உக்காந்து நைட்டெல்லாம் யோசிச்சு இந்த இடத்துல இது வரணும், சின்ன சின்ன ஸ்விட்ச் பாக்ஸ் எங்க வரணும், எல்லாத்தையும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கோங்க? அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஹாப்பி. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். யோசிக்கிறதுனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. கடந்ததை நினைத்து வேணா கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லலாம். இன்னும் வருகிற காலையத்தை இந்த நாளை நினைச்சு கர்த்தர் நீ செய்வீர் என்று விசுவாசத்துல இருக்கலாம். நாளைக்கு நீங்க நடத்துவீங்கன்னு விட்டுடணும். ஆனா கற்பனை பண்ண 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 பிசாசுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். இது சத்தியம்.
யோபு அவர் சொல்றார், நான் எவைகளெல்லாம் நடந்துவிடும் என்று பயந்தேனோ அவைகளெல்லாம் எனக்கு, சொல்றாரா இல்லைங்களா? நான் என்னெல்லாம் பிசாசு அழிப்பேன்ட்டான், யோபு என்ன பண்றாரு, அடுத்து என் பில்டிங் இடிஞ்சிருமோ, ஓ நான் எனக்கு பிளானே இல்லை, பாதையை இடிக்கிறேன். அடுத்து என்னுடைய ஒட்டங்கள் எல்லாம் போயிடுமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓ உனக்கு ஒட்டங்கள், அதையும் நான் அழிக்கிறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி என் பிள்ளைங்களுக்கு எதனா ஆயிடுமோ, அவர் தான் சொல்றாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு தெளிவா, நான் எதெல்லாம் நடந்துரும் பயந்தேனோ அது நடந்துடுச்சு. மைண்ட் பவர். புரிஞ்சு இல்லைங்களா? என் மைண்டை பரிசுத்தமா வைத்துக்கொண்டு விசுவாசத்துல நான் அறிக்கை செய்யும்போது அது நடக்கும். என் மைண்ட்ல பலவீனங்கள், பிசாசுக்குரிய காரியங்கள், குழப்பம், தவிப்பை வைத்துக்கொண்டு நான் இவைகளெல்லாம் இமேஜின் பண்றேனோ அவைகள் அப்படியே நேரிடும். சொல்லுங்களா? ஒரு டாக்டர், அவர் வந்து சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்ணார், ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டேஜிலே வைத்து கொண்டு, இங்க பாருங்க, டெஸ்ட் பண்றாராம் ஸ்டேஜிலே. இதுல இருக்கிற இந்த தண்ணியை நான் கர்ஸ் பண்றேன்றாராம். ஐ கர்ஸ் திஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி காமிச்சு, உங்க கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்றேன்னு டெஸ்ட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல டெஸ்ட் பண்ணி எடுத்து வந்தாக்கா அதுல இருக்கிற மொத்த மினரலும் செத்து போச்சான். நம்ம கூட அதை தான் குடிக்கிறோம், தெரியலீங்களா? ஆக்வாகார்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் குடிக்கிறோமே, அதுல மோசா என்னத்தை சாகடிச்சு கொடுக்குதுங்க, கரெக்டா இல்லைங்களா? அதுல இருக்கிற மினரல் எல்லாம் சாகடிச்சு கொடுக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதெல்லாம் வருது, மொத்த மினரல் செத்து போச்சான். இவர் அடுத்து என்ன பண்ணாரா, மறுபடியும் எடுத்து, அவர் பாஸ்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மறுபடியும் அவர் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரா பாருங்க, ஐ பிளஸ் திஸ் வாட்டர் அப்படின்னு சொன்னாராம். என் மனசுல நான் பிளஸ் பண்றேன்னா, மறுபடியும் டெஸ்ட் பண்ணி எடுத்து வந்தாக்கா மறுபடியும் அதுல இருக்கிற மொத்த மினரல் வந்துருச்சு. அவர் சொன்னாரா, இது மேஜிக்னு பார்க்காதீங்க, மை மைண்ட் பவர் அப்படின்றான். யுவர் மைண்ட் ஹேஸ் அ பவர். நீ என்னத்தை நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும். இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல மாற்றத்தை நான் பார்க்கல. நீங்க சொல்லுங்க, யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் காரணம். நைட்டு 3 நாளா ஓபன் பண்ணி விட்டார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே சோர்ந்து உக்காந்துட்டு போயிட்டு, முடியல என்னால, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. சோர்ந்து உக்காந்துட்டு, ஐயோ கஷ்டம், அந்த ரூம்ல ஐயோ என்னடா சத்தம் வரும்போது, ஐயோ அங்க என்ன இந்த மாதிரி நிறைய யோசிச்சேன். ஆனா இந்த 3 நாள் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. இமேஜினேஷனும் இல்லை, ஏன்னா அதுவும் சொல்லிட்டாரு, இமேஜினேஷனும் இல்லை, நாளை தினத்தை யோசனை இல்லை. என்னதான் அவன் பேசினாலும் எதை பேசினாலும் ஒன்றும் அவனுக்கு கிரியை நடக்க போறது கிடையாது. ஏன்னா நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆண்டவரை நினைச்சேன், துதிச்சேன், எவ்வளோ அழகா நடத்துறா தெரியுங்களா? சொல்றேன் பாருங்க, இங்க உட்காந்துக்கிட்ட என் ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்பிரிட் மைண்டை கொண்டு அடுத்த ரூம்ல என்னால டெலிவரன்ஸை கொண்டு வர முடியும். என்ன பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு எதனா வரட்டும், என்னன்னா பேசுறோம், என்னன்னா சேலஞ்சிங் பண்றோம், எதனா பண்ணட்டும், நீங்க அதை கேட்டீங்க விட்டுருங்க, ஹார்ட்ல இட்டுன்னு போயிடாதீங்க. அப்படி மைண்டுக்கு வந்துடும். மைண்டுக்கு வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிசாசுக்கு இனிமே நம்ம என்ன பண்றது, ஐடியா கொடுக்க வேணாம். அவனுக்கு ஐடியா சொல்றதே நம்ம தான். அவனுக்கு எல்லாமே நம்ம தான். எல்லாம் ஆர்கிடெக்சர், கான்ட்ராக்டர் எல்லாமே நம்ம தான். அவன் இனிமே பாரு, அவன் ரொம்ப தந்திரசாலி. நம்ம தான் அவனுக்கு வெப்பன்ன்றத நமக்கு சொல்லவே மாட்டான். ஆனா நமக்கே தெரியாத நம்ம தான் அவனுக்கு வெப்பன்ன்றத. ஆனா சத்துரு செய்யறான், பிசாசு செய்யறான், பிசாசு செய்யறான். அவன் கூட்டமா பாதாளத்துல வந்து சிரிச்சிட்டு, அதே நீங்க தான் ஏன் செய்றீங்க, நீங்க தான் பண்ணிருக்கிறீங்க பாரு. அவனுங்களுக்கே தெரியல, அவனுங்க கையை வச்சு அவன் குடும்பத்தையே அழிக்கிறான், அவன் கையை வச்சு அவன் குடும்பத்தை அவன் கண்ணை குத்துறேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா, பயந்துட்டு இருந்தீங்கன்னா, குழம்பிட்டு இருந்தீங்கன்னா, கோவத்துல இருந்தீங்கன்னா, எரிச்சல் இருந்தீங்கன்னா, டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா, இன்னைக்கு முடிவு எடுங்க, இனிமே என் மைண்டை நான் வீக்கா வைத்துக்க போறது கிடையாது. எனக்குன்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை என் மனசுல வைத்துக்கிறேன், என் சிந்தையில வைத்திருக்கிறேன், என் மைண்டை நான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறேன். அது நிமித்தமாய் என் மைண்ட்ல கிறிஸ்துவின் சிந்தையா வைத்து எல்லாத்தையும் இன்னைக்கு நைட் என்னால மாற்ற முடியும். இத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? விசுவாசங்க கையை உயர்த்தி ஆமென். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று எல்லாம் உங்க வலது கையை நேரா நீட்டி ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு நேரா கையை நீட்டி, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கையை மேல நீட்டி, ஆண்டவரே இயேசுவே என்னை மறுரூபமாக்குங்கய்யா, என்னை மறுரூபமாக்குங்கப்பா, என்னை மறுரூபமாக்குங்க தெய்வமே. என்னை மறுரூபமாக்குங்க தெய்வமே, தேவாதி தேவனே ஸ்தோத்திரம்.
என்னை மறுரூபமாக்குங்க, என்னை மறுரூபமாக்குங்க, என்னை மறுரூபமாக்குங்க. என் சிந்தை மாறணும், என் சிந்தை மாறணும். நல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். அவன் பயங்கரமா குழப்புவான். திடீர் திடீர் திடீர்னு என்னென்னத்தையும் கொண்டு வருவான். அவன் திடீர் திடீர்னு பிரச்சனையை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து டைவர்ட் ஆயிடாதீங்க. தயவு செய்து டைவர்ட் ஆயிடாதீங்க. எல்லாம் 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 கண்ணை மூடி கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நீ அழுக அழுக அழுக, the more you cry without thinking about God, the more imagination world you will enter. இப்படியா அப்படியா, அதாவது யோசனைக்குள்ள கொண்டு போயிடுவான். ஒன்னு பழைய நெகட்டிவான தாட்டை கொண்டு வருவான், இல்ல ஃபியூச்சர் நெகட்டிவான தாட்டை கொண்டு வந்து இப்படி நடந்துரும்னு பயம் கொடுத்துருவான், இல்ல பாஸ்ட் பிரசன்ட் அடுத்த ஃபியூ மினிட்ஸ் தான் நினைச்சு பயத்தை கொண்டு வர வச்சிருவான். ஆனா இன்னைக்கு விட்டு கொடுங்க. என் இயேசு பெரியவர், அவரை காட்டிலும் ஒருத்தர். ஓ என் இயேசு பெரியவர். அவர் பெரியவர் 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 பெரியவர். அவரை காட்டிலும் இந்த மனுஷ வார்த்தை பெரிசல்ல, இந்த சூழ்நிலைகள் பெரிதல்ல. இனி பயம் எனக்குள்ள இல்ல. என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் என்னோடு உண்டு. Keep your mind strong. Keep your mind strong. இதான் பிசாசோட plan. This is the work and a plan of enemy to divert your mind. If your mind is diverted, everything that which Lord stored for you and every plan, every purpose and every calling will be destroyed. Keep your mind strong. எல்லாம் உங்க தலை மேல சிந்தையில கைய வைத்து, மலை தலையில கைய வச்சு, ஆண்டவரே என் சிந்தை மாறட்டும், ஆண்டவரே அவர் பெரியவர் சொல்லுங்க. மைண்ட்ல அப்படியே சீல் பண்ணுங்க, சீல் பண்ணுங்க. என் இயேசு பெரியவர். Just think the Lord is greater, the Lord is big. அவர் பெரியவர் சொல்லுங்க. ஓ பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும். பெருங்காற்றும், வாய்களை திறந்து பாடுங்க. எக்கடலும் வழி, ஓ உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம். ஆமென். மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆமென். பாடுவே பாடுவோம் அல்லே. ஆமென். உங்க
உங்க நாமம் இங்கு மேன்மை. ஓ பாடுவே பாடுவோம். ஓ சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை ஓ உங்க நாமம் உயர்த்தும் போதே சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் அறிக்கை செய்யுங்க. இனிமே இனிமே நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் சேதங்கள். ஒன்றை கடைசியா இயேசுவே உங்க நாமமே உயரனோ. அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகனோ. அல்லேலூயா. உங்க நாமம். என் பிரச்சனைக்கு மேல உங்க நாமம் உயரணும். என் சூழ்நிலை காட்டில் நீர் பெரியவர். என் போராட்டத்தை காட்டில் நீர் பெரியவர். Keep your mind strong in the Lord. Enemy's plan will not prosper over your life. Shakatarabana tudo. ஒரு 30 செகண்ட் அப்படியே உங்க மனசுல கையை வைத்து கேட்ட வார்த்தையில எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க நல்லாவே தெரியும். உன் மைண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் விட்டு கொடுங்க. இனிமே ஸ்ட்ராங் மைண்டோட போங்க. நடக்காதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சது நடக்கும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. மாறாது நினைச்சதெல்லாம் மாறும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. Even now, if you want to remember somebody, remember, think in a spiritual way how God thinks about that person or about that situation or anything that which you worried and scared about. My God is a greater God. He can do it. He will change. இப்போ மைண்ட்ல அப்படியே without God, whatever I think, it is imagination. But with God, by His leading, whatever I think, that is a revelation. And it is a prophetic vision that which is about to happen. Accept that thing which God is revealing to you and say, yes, this person will change today. Yes, this situation will change today. I speak life over that situation. I speak life over that person. Every demonic spirit which is tormenting that person, get out right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி, எல்லா பாதாளத்தின் கிரியைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. நாங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டோம். மாறிடுச்சு, மாறிட்டாங்க, நடந்துடுச்சு, என் தேவைகள் சந்திக்கப்பட்டுடுச்சு, கடன் மாறிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் யோசிக்கிறதுனாலவே கர்த்தர் தூதர்களை அனுப்பி வேலை செய்ய முடியும். We receive the victory of Father. நீ செய்த மகத்துவமான காரியங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னாலும் நீங்க பெருகின ஆண்டவரே, வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வர தடப்பட்டு அப்பா ஆன்லைன்லயும் தகப்பனே அவர்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். சித்தமானால் அவர்களுக்கும் இந்த வார்த்தை மீண்டுமாய் தகப்பனே பேசி செலுத்த அவர்களுக்கு சேர்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த கடமையை அப்பா உத்தமமாய் செய்து முடிக்க இன்னும் கிருபை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பா ஆண்டவரே சப்பா அந்த ஊழியத்துல அப்பா தகப்பனே தன்னை விட்டு கொடுத்து தகப்பனே இந்த ஊழியத்துல ஒவ்வொரு காரியங்களை ஒழுங்கு கிருபமாய் செய்ய, மீடியாவா இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த கேமரா சவுண்ட்ஸ் இல்ல மியூசிஷியன் எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, வாலண்டியரா இருக்க எந்த காரியமா இருக்கட்டும் ஆண்டவரே, தேவ பயத்தோடு கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோடு கூட தகப்பனே ஒவ்வொருவரும் இதை செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏன்னா ஒரு மனத்தோடு தேவனுக்கு பயந்து செயல்படும் பொழுதுதான் ஆண்டவரே
தடை இல்லாமல் செயல்படுத்த முடியும். எங்க மைண்ட் டைவர்ட் ஆச்சுன்னா தோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். அதனால் ஆண்டவரே இனி அது காரியம் நடக்காதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே நடக்க இருக்கிற ஒவ்வொரு வருங்கிற வருஷத்துல 21 நாள் அந்த முக்கியமான ஜெபத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் அதை ஆளுக செய்யுங்க. அதை தொடர்ந்து நடக்க இருக்கிற காஞ்சிபுரம் சன்ஸ் ஆஃப் காட் ஆண்டவரே சப்பா தகப்பனே, நடக்க இருக்கிற அந்த தேவபுத்திரர் அப்பா சத்தியமங்கலம் சன்ஸ் ஆஃப் காட் இப்பவே நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். அந்த சன்ஸ் ஆஃப் காடை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல நடக்க இருக்கிற காரியத்தை கர்த்தர் சரியான விதத்தில் செயல்படட்டும். சென்னையில் நடக்க இருக்கிற சன்ஸ் ஆஃப் காட் கர்த்தர் அதையும் பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் அதையும் இன்னைக்கே நீங்க கடந்து போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அடுத்த தகப்பனே திருச்சி ஆண்டவரே ஊட்டி இதை எல்லா பகுதிகளையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க நடத்துங்க. ஆண்டவரே எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகட்டும். அந்த இடத்துல தகப்பனே யாரெல்லாம் வந்து கலந்து கொள்ளணுமோ இன்றைக்கு ஆண்டவரே எங்க கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் அவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்ணி இந்த சத்தியத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இந்த வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. அப்பா மீதியா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இருக்கிற நாளெல்லாம் உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதன்படி நடத்துங்க. சிந்தை பலப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து போகிறோம். எங்க வீட்டுல இன்னைக்கு டெலிவரன்ஸ் வந்துடுச்சு இயேசுவின் நாமத்தினால. We receive it Lord. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.